Hi guys, welcome to Muppadi Training Academy. So இன்னைக்கு நம்ம PC Ultimate ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உளவியல் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ உளவியல் கேள்விகள் மிக இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு இன்னைக்கு 40 கேள்விகளை சரசரன் போறீங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையா சால்வ் பண்ற மாதிரியான क्वेश्चंसனால பார்த்த உடனே நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷன் எடுத்து ஆன்சர் சொல்லிட்டு போற மாதிரியான क्वेश्चंस தான் இங்க இருக்கும். சோ வேகமா போயிடலாமா இன்னைக்கு கொஞ்சம் ரேபிட் ஃபயர் மாதிரி டக்குன்னு போகுது. எங்கனா நானே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனா கூட ஃபயர் விடுங்க, நம்ம டக்குன்னு வேகமா போலாம். ஓகேவா? சரி பார்த்துக்கலாம். சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் தான் கேட்டிருக்காங்க. அதாவது வார்த்தைகள் கலைச்சு போடப்பட்டிருக்கும். அப்படி கலைச்சு போடப்பட்ட வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும், அழகுபடுத்தி அதாவது ஒழுங்குபடுத்தி ஒரு சீரான வார்த்தையை எடுத்துட்டு வரணும். சோ அதுல எந்த ஆப்ஷன் எந்த கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும் சொல்லும் போதே நல்லா இருக்கு. தமிழ்ன்றது ஒரு மொழி, அதுல சிந்தனை சிறக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில நல்ல நாலேஜ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேண்டும் சிந்தனை தமிழ் மொழியில் சிறக்க, இந்த மாதிரி சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. சிந்தனை மொழியில் தமிழ் சிறக்க வேண்டும் சொல்ல முடியாது. ஏன்னா சிந்தனைன்றது ஒரு மொழியே கிடையாது. சிந்தனைன்றது இட்ஸ் திங்கிங், அதை மொழியில நம்ம சேர்க்க முடியாது. சோ இதுவுமே வராது. மொழியில் தமிழ் சிறக்க வேண்டும் சிந்தனையும் வராது. சோ ஆன்சர் ஆப்ஷன் இது ஏதான். அப்ப தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும், அதுதான் சரியா ஆர்டர்ல இருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது क्वेश्चन, இதுக்கு ஆன்சர் டக்குன்னு பண்ணுவீங்களா? கலிங்கத்து பரணியை ஜெயங்கொண்டார் பாடியவர், இப்படி இருக்குமா? கலிங்கத்து பரணியை ஜெயங்கொண்டார் பாடினார் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். ஆனா இது பாடியவர் அப்படின்னு இருக்கு, அப்ப இது தப்புதான். ஓகேவா? பரணியை கலிங்கத்து பாடியவர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா கலிங்கத்து பரணியை தான் வரணும். அப்ப பியும் தப்பு, ஏவும் தப்பு. கலிங்கத்து பரணியை பாடியவர் ஜெயங்கொண்டார், அப்ப கலிங்கத்து பரணி என்ற ஒரு நூலை பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயங்கொண்டார் அப்படின்னு வந்திருக்கு. சோ ஆன்சர் ஆப்ஷன் இது சி தான். சோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மூணாவது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல்ல மூன்றாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, மோகன் பள்ளிக்கு காலையில் சென்றான் எழுந்தவுடன். சொல்லும் போது நல்லா இருக்கு, ஆனா அது ஒரு அலைன்மெண்ட் சரியா இருக்கா, அதுக்கு அந்த ஆர்டர் சரியா இருக்கானா? கண்டிப்பா சரியா இல்ல. மோகன் பள்ளிக்கு காலையில் சென்றான் எழுந்தவுடன் வராது. அப்ப இதை எப்படி சீர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில் எழுந்தவுடன் பள்ளிக்கு சென்றான் மோகன் அப்படின்னு சொல்லலாம். மோகன் காலையில் எழுந்தவுடன் பள்ளிக்கு சென்றான், இந்த மாதிரியும் சொல்லலாம். சோ இதுதான் கரெக்ட். அப்ப இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஓகேவா? மோகன் காலையில் எழுந்தவுடன் பள்ளிக்கு சென்றான். அப்ப காலையில எழுந்ததுக்கு அப்புறமா மோகன் எங்க போனாராம்? பள்ளிக்கு போனார். நாலாவது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல்னு சொல்லியிருக்காங்க. மூவேந்தர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. மூவேந்தர்களுடைய ஆர்டர் என்னன்னு நமக்கு தெரியும். பாண்டிய, சோழர், சேரன் சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. இல்ல சோழர், சேரர், பாண்டியர் கண்டிப்பா முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே ஆர்டர் தெரிஞ்சிருக்கும். என்ன ஆர்டர்? சேரர், சோழர், பாண்டியர் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அப்ப எதுன்னு பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன். சேரர், சோழர், பாண்டியர் இவர்களை தான் என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா மூவேந்தர்னு சொல்லுவாங்க. சேரர்களுடைய தலைநகரமா எது இருந்தது? நான் ஆல்ரெடி காஃபி வித் அரிசிலே போட்டிருக்கேன். சேரர்களுடைய தலைநகரம் எது? சோழர்களுடைய தலைநகரம் எது? பாண்டியர்களுடைய தலைநகரம் எது? பாண்டியர்களுக்கு எல்லாருமே ஈஸியா சொல்லிடுவீங்க மதுரை அப்படின்னு சொல்லிட்டு. சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் கரெக்டா சொல்லணும். உறையூர் யாருக்கு, கரூர் யாருக்கு, இது மாதிரி வஞ்சி கரூர்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் யாருக்குன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா அந்த தலைநகரங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குன்றது நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேவா? சோ அடுத்தது ஐந்தாவது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குறதுல ஐந்தாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்னா, பாடத்தை கண்ணன் முடித்தான் எழுதி. இந்த சி ஆப்ஷன் பாக்குறேன்னு வச்சுக்கோங்க. பாடத்தை கண்ணன் முடித்தான் எழுதி, இதுவே தான் கலந்து இருக்க போகுது. சரி, எப்படி நம்ம முடிக்கலாம்னா, கண்ணன் எழுதி முடித்தான் பாடத்தை, கண்ணன் பாடத்தை எழுதி முடித்தான். எது கரெக்ட்? பி ஆப்ஷன்ல இருக்கிறது தான் கரெக்ட். கண்ணன் என்பவன் ஒரு பாடத்தை என்ன பண்ணிருக்கான்? எழுதி முடித்தான். அப்ப இதுலதான் வார்த்தைகள் அடுக்கா கரெக்டா சீரா அடுக்கப்பட்டிருக்கு. அப்ப கண்ணன் பாடத்தை எழுதி முடித்தான் என்பதுதான் சரியான விடை. ஓகேவா? 5 கேள்வி தமிழ்ல போயிடுச்சு. இன்னைக்கு 5 கேள்வி தான் தமிழ்ல வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இதுக்கு மேல 35 கேள்வியுமே உனக்கு டக்குன்னு புரியக்கூடிய உளவியல் கேள்விகள் தான். ஃபர்ஸ்ட், பெண்கள் அம்மா பொறியாளர்கள். அப்போ பெண்கள் அம்மா பொறியாளர்கள், இவர்களை விளக்கும் வெண்படம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பெண்கள் அனைத்து அம்மாவுமே எதுவா தான் இருப்பாங்க? பெண்களா தான் இருப்பாங்க. அப்ப தாய் என்றால் ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் என்றால் அவள் தாய். அப்ப எல்லா அம்மாவுமே யாரா தான் இருப்பாங்க? பெண்களா தான் இருப்பாங்க. அப்போ அம்மான்ற ஒண்ணு உள்ள இருக்கணும், எல்லா அம்மாவுமே என்னவா இருக்கணும்? பெண்களா இருக்கணும். அப்போ ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு வட்டம் இருக்கணும் கண்டிப்பா. அப்ப சி ஆப்ஷன் வராது. ஏன்னா இதுல வட்டம்லாம் தனித்தனியா இருக்கு. இதுலயும் ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு வட்டம் இருக்கு, இதுலயும் ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு வட்டம் இருக்கு, இதுலயும் ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு வட்டம் இருக்கு. இப்ப மிச்சம் பொறியாளர்கள் சேர்க்கணும். பொறியாளர்கள் என்னும் போது ஆண் பொறியாளர்களும் இருப்பாங்க, பெண் பொறியாளர்களும் இருப்பாங்க. கரெக்டா? ஆண் பொறியாளர்களும் இருப்பாங்க, பெண் பொறியாளர்களும் இருப்பாங்க. அப்ப எப்படி சேர்க்கணும்னு பாத்தீங்கன்னா இப்படி சேர்க்கணும். ஓகேவா? பொறியாளர்கள், பொறியாளர்கள்னா யாருமா? பொறியியல் செய்யறவங்கல்ல, இன்ஜினியர்ஸ் நாம தான். ஓகேவா? பொறியாளர்கள்லாம் இன்ஜினியர்ஸ். சில பெண்கள் பொறியாளர்களாக இருப்பார்கள். திருமணமான சில பெண்கள் அம்மாவாயிட்டும் பொறியாளர்களா இருப்பாங்க. அதாவது கல்யாணமாய் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க இன்ஜினியர்ஸா இருப்பாங்க. அப்ப சில அம்மாக்களும் பொறியாளர்களா இருப்பாங்க. சில பொறியாளர்கள் இங்க வரவங்க எல்லாம் யாரு? ஆண்.
ஏன்னா பெண்கள் என்ற வட்டத்தை விட்டு வெளியே வந்துச்சு இவங்க ஆண் பொறியாளர்கள். அப்ப எந்த படம் சிறந்தது? ஏ. ஏன் சார் இதை போடக்கூடாதா? அம்மா பெண்கள் பொறியாளர்கள் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இது பெண்கள் வட்டம் சார். அப்போ இந்த மாதிரி நீ போட்டனா எல்லா பெண்களும் பொறியாளர்கள் ஆயிடுற மாதிரி ஆயிடும். கணக்கு புரியுதா? எல்லா பெண்களும் என்ன ஆயிடும்? பொறியாளர்கள் ஆன மாதிரி ஆயிடும். எல்லா பெண்களும் பொறியாளர்களாக இருக்காங்க. மருத்துவர்களில் பெண்கள் இருக்கிறார்கள், ஆசிரியர்களில் பெண்கள் இருக்கிறார்கள், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. ஸோ எல்லாருமே நிறைய பேர் பெண்கள் வேற வேற ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க இருக்காங்க. அதனால இந்த படத்தை போடக்கூடாது. அதுக்காக விளக்கத்தை சொல்றேன். ஓகேவா? அடுத்தது 7வது கேள்வி, லாபம் பங்கு வெகுமதி. லாபம் பங்கு வெகுமதி. லாபம் என்றால் ஒரு தொழில நீங்க எவ்வளவு காசு போடுறீங்களோ அதை மீறி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அது லாபம். கரெக்டா? அப்ப நான் 1 லட்சம் ரூபாய் போட்டிருக்கேன், எனக்கு 1,50,000 ரூபாய் வருது அப்படின்னா அது எனக்கு என்னது? லாபம். 50,000 ரூபாய் எனக்கு லாபம் கிடைச்சிருக்கு. லாபம் நிறைய வந்த உடனே 2 பேர் சேர்ந்து தான் 1 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்கன்னா அந்த லாபத்தை என்ன பண்ணுவாங்க? பிரிப்பாங்க. வந்த லாபத்தை என்ன பண்ணுவாங்க? பிரிப்பாங்க. அதுதான் பங்கு. பங்குப்பிரி பங்குப்பிரி அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் பங்கு. அப்ப லாபம் கிடைச்சாதான் பங்கு கிடைக்கும். அப்ப உள்ள இருக்கிறது லாபம், லாபம் கிடைச்சாதான் என்ன கிடைக்கும்? பங்கு கிடைக்கும். வெகுமதி. வெகுமதினா அப்ரைசல். நிறைய நீ சிறப்பா வேலை செஞ்சன்றதை பாராட்டி நான் கொடுக்கக்கூடிய ஒரு சன்மான தொகை. அப்ப வெகுமதினா எக்ஸ்ட்ரா நான் கொடுக்கக்கூடியது. அதுவுமே லாபம் வந்துச்சுன்னா தான் பங்கு தருவாங்க. பங்கு என்பது வேறு. நீ உழைத்த உழைப்புக்கு கொடுக்க வேண்டியது, நீ போட்ட முதலீடுக்கு கொடுக்க வேண்டியது. வெகுமதி என்பது உன் உழைப்பை பாராட்டி கொடுக்க வேண்டிய சன்மானம். அப்ப வெகுமதின்றது உனக்கு பங்கை விட எக்ஸ்ட்ரா தரக்கூடிய அமௌண்ட். அப்ப வெகுமதி வேறு, பங்கு வேறு. ஆனா ரெண்டுமே லாபம் வந்தாதான் கிடைக்கும். So answer option is B. அடுத்தது 7வது கேள்வி, நீதிபதி திருடன் குற்றவாளி. இது உங்களுக்கு பிசி எக்ஸாம்ல ரீசெண்டா முன்னாடி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் क्वेश्चंसல. சோ ஒரு திருடுற அப்படின்னா திருட்டு தொழில் எதுல சேரும்? குற்றவாளியில சேரும். ஏன்னா திருடுறது ஒரு குற்றம் இல்ல. அப்ப திருடுபவன் என்பவன் ஒரு குற்றவாளி. அப்ப இது வரும். சோ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஓகே, நீதிபதி எங்கம்மா வருவாங்க? நீதிபதி உள்ளவே போட்டலாமா? குற்றவாளிக்குள்ளே கிடையாது. நீதிபதி என்பது ஒரு தனி ப்ரொஃபஷன். திருடுவது குற்றமெனில் அவருக்கு தண்டனை வழங்குபவர் தான் நீதிபதி. அப்ப நீதிபதி என்பவர் தனியாக வர வேண்டும். சோ ஆன்சர் ஆப்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா பி. ஓகேவா? சோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது. இந்தியா ஹரியானா உலகம் சொல்லியிருக்காங்க. ஹரியானா என்பது இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம். அப்ப ஹரியானா என்பது இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம். அப்ப இந்தியாவுக்குள்ளதான் ஹரியானா இருக்கு. இந்தியா எங்க இருக்கு? உலகத்துக்குள்ள இருக்கு. உலகத்துக்குள்ளதான் இந்தியா என்பது இருக்கு. இந்தியா ஒரு நாடு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா டி. ஓகேவா? அடுத்தது 10வது கேள்வி, புறா பறவை நாய். புறா பறவை நாய் எல்லாருக்குமே தெரியும். புறா எதுல சேரும்? புறா என்பது ஒரு பறவை சார். நாய் பறவையில சேருமா? நாய்க்கும் புறாக்கும் சம்பந்தம் இருக்கா? கிடையாது. அப்ப நாய் என்பது ஒரு விலங்கு, அதுவும் வீட்டு வாழ் விலங்கு, டொமஸ்டிக் அனிமல்னு சொல்லுவாங்க. சோ நாய் என்பது தனியா வந்துடும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் இது ஏ. சூப்பர். மருத்துவமனை செவிலியர் நோயாளி. இதுக்கு நிறைய பேர் கன்ஃபியூஸ்டா கூட பதில் சொல்லியிருக்காங்க. சார் நோயாளி சார், செவிலியர் சார், மருத்துவமனை சார். மருத்துவமனைக்குள்ளதான் சார் செவிலியரும் நோயாளியும் இருக்காங்க. சொல்லுவீங்களா மாட்டீங்களா? ஆமா. இந்த மாதிரி சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த படம் தவறான படம். இப்ப நீ செவிலியருக்குள்ளேயே நோயாளியை போட்டுட்டதுனால எல்லா நோயாளியுமே செவிலியரா தான் இருக்கணும்ன்ற மாதிரி நீ எடுத்துட்டு வந்துட்ட. மீனிங் இந்த சென்ஸ் என்ன மாறிடுச்சுன்னா, செவிலியருக்குள்ள நோயாளி இருக்கிறதுனால நோயாளி எல்லாம் யாரு? செவிலியர். அப்போ நர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க? பேஷண்ட் வரலன்னா நான் தான் இருக்கேன்ல டாக்டர், எனக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கன்ற மாதிரி ஆயிடும். ஓகேவா? அப்ப செவிலியர் வேறு, அவங்க நர்ஸ், நோயாளி வேறு. அப்போ எந்த படம் சரியா இருக்கும்னா, இது மருத்துவமனை, ஒரு வட்டம் செவிலியர், இன்னொரு வட்டம் என்ன? நோயாளி. சோ இருவரும் தனித்தனியா இருப்பாங்க. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. இதுதான் மெஜாரிட்டியா பதிலா எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்தது பெற்றோர், தாய், தந்தை. தாய் தந்தை வேறு வேறு. இவங்க தாய், இவங்க தந்தை. ரெண்டு பேருமே யார் சேருவாங்க? பெற்றோர். ஏன்னா பெற்றோர் என்னும்போது தாயும் தந்தையும் சேர்பவர்கள் தான் பெற்றோர். தாய் என்பவர் பெண்பாலும், தந்தை என்பவர் ஆண்பாலையும் சேர்ந்தவர். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. 13வது क्वेश्चन, யானை, ஓநாய், விலங்குன்னு கொடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் விலங்கு என்னும் போது எல்லா 5 அறிவு படைத்தவங்களும் விலங்குகளால் தான் சேரும். அப்ப விலங்கு என்பது ஒரு பெரிய வட்டம். அதுக்குள்ளதான் என்ன வரும்? யானை, ஓநாய். ஏன்னா யானை வேற, ஓநாய் வேற. சோ ஆன்சர் ஆப்ஷன் அகைன் பி. பரவாயில்லையே, டக்கு டக்குன்னு முடிச்சிட்டீங்க. ஓகேவா? இப்பெல்லாம் வெண்படம் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. பகடை கணக்கு கொடுத்துருக்காமா. ஸோ பகடையில இந்த மாதிரி பகடை கணக்கு கொடுத்தா 4 பொசிஷன் கொடுக்குறாங்க, 5 பொசிஷன் கொடுக்குறாங்க, 3 பொசிஷன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காத. எந்த இரு பகடையில ஒரு பக்கம் காமனா இருக்குன்னு பாருங்க. இப்ப பாருங்க, நானு ஓகே சரி
இப்போ இதுல பாக்குறேன் எதுலயுமே வந்து இரு பக்கம் காமனா இருக்கிற மாதிரி வரலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. ஓகே, இதுல வருது. இங்க பாருங்க, இந்த ரெண்டாவது பக்கடையும் நாலாவது பக்கடையும் பாருங்க, ரெண்டாவது பக்கடையும் நாலாவது பக்கடையும் பாருங்க. எது மட்டும் தான் பொதுவா இருக்கு? இதுலயும் கூட்டல் குறி இருக்கு, இதுலயும் கூட்டல் குறி இருக்கு. அப்ப கூட்டல் குறி மட்டும் தான் பொதுவா இருக்கு. அதை வச்சு இப்ப நான் கடிகார திசையில் சுத்துறேன். கூட்டல் குறி, கூட்டல் குறிக்கு அடுத்தது ஸ்டாரு, ஸ்டாருக்கு அடுத்தது அட்டு. இங்க வாங்க, கூட்டல் குறி, கூட்டல் குறிக்கு அடுத்தது 8, 8க்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா டாலர். அப்போ எதுக்கு எதிர்பக்கமா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாரோட எதிர்பக்கம் 8, இந்த அட்டோட எதிர்பக்கம் டாலர். கூட்டல் குறி இருக்குல்ல, இந்த கூட்டல் குறிக்கு எதிர்பக்கம் விடுபட்ட ஏதாச்சும் ஒண்ணுதான் இருக்கும். விடுபட்டது எதுன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் விடுபட்டு இருக்கு. அதுதான் எதுக்கு எதிர்பக்கம். எனக்கு மைனஸ் இருக்கு பாருங்க, கண்ணுல தெரியுது. அப்ப கூட்டல் குறிக்கு எதிர்பக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா மைனஸ். நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டாரின் எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டாரோட எதிர்பக்கம் என்ன? 8. கண்டுபிடிச்சிட்டோம். ஏதாச்சும் ரெண்டு பகடையில ஒரு பக்கம் பொதுவா இருக்கான்றதை செக் பண்ணி அதை நீங்க கடிகார திசையில சுத்தினீங்கனாலே ஆன்சர் என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது 5 புள்ளிகளின் எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இங்க 5 புள்ளி இருக்கா? இருக்கு. முதல்ல இந்த ரெண்டு பகடையில எது பொதுவா இருக்குன்னு பாருங்க. இதுலயும் 1 இருக்கு, இதுலயும் 1 இருக்கு. அப்ப 1 வச்சுதான் நீ சுத்தணும். சோ 1 கடிகார திசையில சுத்தனா 1க்கு அடுத்து 5, 5 புள்ளி இருக்கிறதுனால 5க்கு அடுத்து 2, 2 புள்ளி இருக்கிறதுனால இங்க வாங்க 1. சாரி ஓகே ஓகே, இதுக்கு ரூல் நம்பர் 1 பயன்படுமா? சாரி, நான் தானே வந்து கொஞ்சம் குழம்பிட்டு இருக்கேன். இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. ரெண்டு பக்கம் காமனா இருக்கு. இப்ப ஒரு பக்கம் காமனா இல்ல, ரெண்டு பக்கம் காமனா இருக்கு. ரெண்டு பக்கம் காமனா இருந்தா மிச்சம் இருக்கிறது ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப இங்க 5 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப 5னுடைய எதிர்பக்கம் என்ன? 4. 5னுடைய எதிர்பக்கம் 4. நமக்கு 5 புள்ளிகளின் எதிர்பக்கம் தானே கேக்குறாங்க. 5 புள்ளிகளின் எதிர்பக்கம் என்ன? 4. ஓகேவாமா? ஓகே. அடுத்தது, ஒரு வரிசையில் ரமேஷ் முன்னிருந்து 9ஆவதும் பின்னிருந்து 28ஆவதாகவும் வருகிறான். அப்போ ஒரு வரிசை இருக்கு, அந்த வரிசையில ரமேஷ்னு ஒரு பையன் இருக்கான். அந்த ரமேஷ் பையன் முன்னாடி இருந்து எத்தனாவது ஆளு? 9ஆவது ஆளு. பின்னாடி இருந்து எத்தனாவது ஆளுனா 28ஆவது ஆள். ஓகேவா? சரி. மற்றொரு வரிசையில் அனு, இன்னொரு வரிசை இருக்காங்க, அதுல அனுன்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க முன்னாடி இருந்து 12ஆவது, பின்னாடி இருந்து 32ஆவது. அப்ப ரெண்டு வரிசையை பத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு வரிசையில ரமேஷ், ஒரு வரிசையில அனு. இதுல ரமேஷ் முன்னாடி இருந்து 9ஆவது, பின்னாடி இருந்து 28. அதுல அனு முன்னாடி இருந்து 12, பின்னாடி இருந்து 32 வந்தா ரெண்டு வரிசையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டு வரிசையும் சேர்த்து எனக்கு கண்டுபிடிக்க தெரியாதா? முதல்ல இவன் ரமேஷ் வச்சு இந்த வரிசையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு, அனுவை வச்சு அந்த வரிசையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் கூட்டி சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு. முதல்ல ரமேஷ் வச்சு கண்டுபிடிங்க. ரமேஷ் வரிசையில 9ஆவது, மேலும் 28ஆவது. 9 ஒரு 8 எவ்வளவுமா? 17. 37. அப்ப இந்த வரிசையில 37 பேர் இருக்காங்களானா இல்ல. ஏன் சார் 37 தானே சார் வருதுன்னா, நம்ம ரமேஷ் ரெண்டு இடத்துல கூட்டிட்டோம். மேல இருந்து 9, கீழ இருந்து 28 ரெண்டு முறை கூட்டிட்டோம். அதனால நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஃபினட்டா 1 நம்ம என்ன பண்ணணும்? கழிச்சாகணும். ஏன்னா ரமேஷ் ரெண்டு முறை கூட்டிட்டதுனால. சோ 1 கழிச்சா 36. அப்ப ரமேஷ் வரிசையில் இருக்கக்கூடியவங்க 36. அனு வரிசையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு அதே மாதிரி கண்டுபிடி. 12. மேல இருந்து அனு 12, கீழ இருந்து 32. சோ 4 4 44 வருது. 1 கழிச்சுடு 43. அப்ப அனு வரிசையில 43, ரமேஷ் வரிசையில 36. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 6 ஒரு 3 9, 4 ஒரு 3 70. சோ 79 பேர் இருக்காங்க வரிசையில. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அப்ப 79 பேர் வரிசையில இருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, ஒரு வரிசையில் ஏ என்பவர் வலப்புறம் இருந்து 8ஆம் இடத்தில் உள்ளார். ஒரு வரிசையில ஏ என்பவர் வலதுபுறம் இருந்து 8வது இடத்துல உள்ளார். அப்ப இதுதான் அந்த வரிசை. இதுல வலது எது? இந்த பக்கம். இந்த பக்கம் வலது, இந்த பக்கம் இடது. அப்போ ஏ என்பவர் வலம் இருந்து 8ஆம் இடத்தில் உள்ளார். அப்ப வலது பக்கத்துல இருந்து ஒரு இடம் இருக்கு, இது 8வது இடம். இங்க யார் இருக்காங்க? ஏ. அப்போ வலதுபுறம் இருந்து 8வது இடத்துல இருக்கிறவரே ஏ. பி என்பவர் இடமிருந்து 4ஆம் இடத்தில் உள்ளார். இடமிருந்து ஒரு இடம் இருக்கு, அது எத்தனாவது இடம்னு பாத்தீங்கன்னா 4வது இடம். அது யாருன்னு பாத்தீங்கன்னா பி. அப்ப ஏ என்பவர் வலம் இருந்து 8வது இடம், பி என்பவர் இடமிருந்து 4வது இடத்தில் உள்ளார். சி என்பவர் ஏவின் இடதுபுறம் 4ஆவதாக உள்ளார். அப்ப ஏவினுடைய இடதுபுறத்துல 4வது யார்? யாரு? சி. இப்ப இவங்க எல்லாருமே வடக்கு பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ. எது இடது பக்கம்? இதுதான் இடது பக்கம். அப்ப ஏ என்பவரின் இடதுபுறம் 4வது ஆளு சி. அப்ப கணக்கு போடு. 1 2 3 4. அப்ப ஏ என்பவரின் இடதுபுறத்துல 4வது ஆளு சி. அப்ப கணக்கு போடு. இவன் 8ஆவதுனா இவன் 9, இவன் 10, இவன் 11, இவன் 12. கரெக்டா?
இவன் 8வது வலது புறத்துல இருந்து. இப்ப இது 9வது இடம், இது 10வது இடம், இது 11வது இடம், 12வது இடம். அப்ப வலது புறத்துல இருந்து 12வது இடத்துல யார் இருக்கிறது? சி இருக்காரு. சரி, அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? சி மற்றும் பி க்கு இடையில் 6 பேர் உள்ளனர். இந்த சிக்கும் பிக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்களா? 6 பேர். 1 2 3 4 5 6 6 பேர் இருக்காங்க. அப்படின்னா வலது புறத்துல இருந்து பி இன் இடம் என்ன? வலது புறத்துல இருந்து பி யோட இடம் என்ன? கேள்வி எப்படிலாம் வராங்க பாரு. ஆனா சப்ப கேள்வியே ரொம்ப பெருசா ஆக்கிட்டாங்களாம். வலது பக்கத்துல இருந்து ஏ இடத்த சொல்லிட்டான், இடது பக்கத்துல இருந்து பி இடத்த சொல்லிட்டான், ஏவோட இடது பக்கத்துல 4வது ஆளு சின்னு சொல்லிட்டான். நான் அதை வச்சு வலது பக்கத்துல இருந்து சி எத்தனாவது ஆளுன்னு கண்டுபிடிச்சிட்டேன், 12வது ஆளுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ சிக்கும் பிக்கும் நடுவுல 6 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டான். இப்போ வலது பக்கத்துல இருந்து கூட்டும் போது பி எத்தனாவதுன்னு கேட்கறான். சொல்லிடலாமே, 6 பேர் இருக்காங்களா? இப்போ இவன் 12னா இது 13, இது 14, இது 15, 16, 17, 18. இவங்க யாரு? 19. அப்ப வலது புறத்துல இருந்து பி னுடைய இடம் என்ன? 10 9. ஓகேவா? அடுத்தது 62 மாணவர்கள் கொண்ட வகுப்பறையில் 62. அப்ப கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர்? 62. 62 மாணவர்கள் கொண்ட வகுப்பறையில் விமல் மேலிருந்து 7வதாக வருகிறான். அப்ப 62 பேர் கிளாஸ்ல இருக்காங்க. இதுல நம்ம விமல் என்ற பையன் மேல இருந்து எத்தனாவது இடம்? 7வது இடம். மேல இருந்து எத்தனாவது இடம்? 7வது இடம் எனில் கீழிருந்து அவனுடைய இடம் என்ன? கீழ இருந்து அவன் என்ன இடம்னு கேக்குறாங்க. இது ஈஸியா சொல்லலாம்ல. கிளாஸ்ல மொத்தம் எத்தனை? 62. இந்த 62 பேர்ல விமலோட இடம் 7ன்னு சொல்லிட்டாங்க. கீழ இருந்து என்னன்னு கேக்குறாங்க. அப்போ விமலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 6 பேர் எனக்கு தேவையில்லை. கீழ இருந்து நான் விமல் இடத்தை கண்டுபிடிக்கணும்னா விமலுக்கு மேல இருக்கக்கூடிய 6 பேர் எனக்கு தேவையில்லை. அப்ப 6 கழிச்சிடு. 6 கழிச்சுட்டா விமலோட இடம் கிடைச்சிடும். அவ்வளவுதான். 12ல 6 போச்சுன்னா 6, இங்க 5 இருக்கும். 56. அப்ப கீழ இருந்து விமலுடைய இடம் என்ன? 56. புரியுதாமா? 62ல 6 கழிச்சிருக்கேன், 56. அடுத்தது 19வது கேள்வி. பின்வரும் கேள்விகளில் கேள்விக்குறியிட்ட இடத்தை நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க. 1ன்னு இருக்குமா? இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 8, இந்த இடத்துல 27. பார்க்கும் போதே நல்லா தெரியுதேமா. 1ன்றது 1 கியூப், 8ன்றது 2 கியூப், 27ன்றது 3 கியூப். அப்ப அடுத்தது என்ன கியூப்மா வரும்? 4 கியூப் வரும். 4 கியூப் என்னம்மா? 64. சோ ஆன்சர் 64, பி ஆப்ஷன்மா. டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு சங்கேத மொழியில் நீரை உணவு என்ன வேணா சொல்லுங்க, நான் கடைசி கேள்விதான் போடுவேன். பழம் எதிலிருந்து வருகிறதுன்னு கேட்டிருக்காங்க. பழம் எங்க இருந்துமா வருது? செடி, மரம்னு சொல்லுவோம்ல. அப்ப மரத்தை என்னன்னு மாத்திருக்காங்கன்னு பாரு. மரத்தை வானம் எனவும் மாற்றி இருக்கிறார்கள். இந்த இடத்த கவனி. மரத்தை என்னன்னு மாத்திருக்காங்க? வானம்னு மாத்திருக்காங்க. அப்ப பழம் எங்க இருந்து வருது? மரத்துல இருந்து வருது. மரத்தை இவங்க என்னன்னு மாத்திட்டாங்க? வானம்னு மாத்திட்டாங்க. சோ ஆன்சர் வந்து சி. 21வது கேள்வி. வார்த்தைகளை மாத்திட்டு ரைன்ஸ் என்பதை எவ்வாறு குறியிட்டணும்னு கொடுத்திருக்காங்க. ரைன்ஸ் ரைன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 6 என்னவா மாத்திருக்காங்க? 2 தடவை 6 இருக்கா? இங்க 2 தடவை 6 இருக்கு. அப்ப 6ன்னு மாத்திருக்காங்க. சரி, ஓகே. இன்னொரு விஷயம், ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் எல்லாத்துலயும் பொதுவா இருக்கு பாரு. அப்போ ஆன்சர் செக் பண்ணவே வேணாம். ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் பொதுவா போட்டு இப்ப NS என்னன்னு எழுதுறாங்கன்னு பாரு. ஓகேவா? NS ஓகேவா? என்னன்னு எழுதிருக்காங்கன்னா 7. ரிங்குன்னு வருதா? ரிங்குல 3வது லெட்டர் என்ன? அப்ப 7. 6297 வரணும். அப்ப இவங்க கேன்சல். ஓகே, எஸ் என்னன்னு மட்டும் மாத்துறாங்கன்னு பாருமா, டக்குன்னு முடிச்சிடுவோம். எஸ் ஃபர்ஸ்ட் வார்த்தை 1. அப்ப 62971. சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எனக்கு முன்னாடி நீங்க சொல்லிருப்பீங்களா, குட் கைஸ், இதுதான் ஸ்பீடுன்றது. ஓகே, பின்வருவனவற்றுள் தவறான இணையை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. தவறான இணையை கண்டுபிடிக்கணுமாமே, கண்டுபிடிச்சிடுவோமா? சரி, ஓகே. 5 லெட்டர் வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் கூட்ட பழகு. ஓகேவா? அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். 5 லெட்டர் வந்திருக்குனாலே கூட்ட பழகு. கூட்டிட்டாலே மேக்சிமம் நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஆனா இது கூட்டுற மாதிரி தெரியல, எனக்கு வேற மாதிரி தெரியுது. ஆமா, நான் கண்டுபிடிச்சிட்ட ஒரு லாஜிக்க நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? 5 நம்பர் வந்திருக்கு. 5 நம்பர் வந்துருந்துச்சுனாலே அந்த 4 நம்பர் வந்திருக்கு. 4 நம்பர் வந்துருந்துச்சுனா அந்த 4 நம்பரையும் கூட்டணுன்ற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் இருக்கும் ஃபர்ஸ்ட். ஆனா இவங்க அந்த மாதிரி கூட்டல. எனக்கு பார்க்கும்போது தெரியுது வேற லாஜிக். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 7 இருக்குல்ல, அந்த 5 7 பெருக்கி 35 எழுதிருக்காங்க. 5 7 35. இதுதான் 5 7 3 5ன்னு இவங்க எழுதிருக்காங்க. இங்க பாருங்க, 8 7 8 7 56. அதான் 8 7 5 6ன்னு எழுதிருக்காங்க. இங்க பாருங்க, 3 1 பெருக்குனா என்ன கிடைக்கும்? 3. அதான் 0 3ன்னு எழுதிருக்காங்க. 3 1 0 3ன்னு எழுதிருக்காங்க. ஆனா அங்க 1 3 பெருக்குனா 3 தான் கிடைக்கணும். ஆனா அது அப்படியே திருப்பி 30ன்னு எழுதிருக்காங்க. சோ எது தவறுன்னு பாத்தீங்கன்னா கடைசி ஆப்ஷன் தான் தவறு, டி ஆப்ஷன் தவறு. அப்ப முதலில் இருக்கக்கூடிய 2 எண்களை பெருக்குனா அடுத்து இருக்கக்கூடிய 2 எண்கள் வருவதாக அவர்கள் கருதி இருக்கிறார்கள். அதனால தவறான விடை எதுன்னு போச்சு டி. My next question.
பின்வரும் கேள்விகளில் தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க, 84, 98, 75, 66 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே மேக்ஸிமம் 2 டிஜிட்ல வந்துச்சுன்னா மேபி இந்த டேபிள்ஸ் வந்து நமக்கு ஒரு பிடிப்பு கொடுக்கும், டேபிள்ஸ் பிடிப்பு கொடுக்கும். இன்னொன்று டேபிள்ஸை தவிர, டேபிள்ஸ் மட்டும் கிடையாது, வேற சில விஷயங்கள்லையும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ நான் வந்து 2 லாஜிக் இதில் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிள்ஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 3 டேபிள் 3ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னா 84ம் 3ஆல் டிவிசிபிள் ஆகும், 75 3ஆல் வகுப்படும், 66 3ஆல் வகுப்படும். இவங்க எல்லாம் 3வது வாய்ப்பாட்டில் வருவாங்க. ஆனால் இந்த 98 3ஆல் வகுப்படுமானா வகுப்படாது. அதனால ஆன்சர் என்ன? 98. இது ஒரு லாஜிக். இன்னொரு லாஜிக்கும் இருக்கு. இப்போ இதை கூட்டி பாருங்க, 8 4 கூட்டினா 12, 7 5 கூட்டினா 12, 6 6 கூட்டினா 12. இப்போ எல்லாத்தையும் கூட்டினா 12 வருது. அப்ப 98 9 8 கூட்டினா என்ன வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 வரல, 17 வருது. கரெக்டா? சோ அதுலயும் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 98 தான். அப்ப 2 லாஜிக் வருது, 2 லாஜிக்லயுமே ஆன்சர் எது ஆகுது? மாறல, 98 தான் வருது. அதை வச்சு நீங்க ஆன்சரை பிக் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்தது கோடிங் டிகோடிங் தான் கொடுத்திருக்காங்க. நைஜீரியா என்பதை இப்படி எழுதினால் ஜிஞ்சர் என்பதை எப்படி எழுதுவாங்கன்னு கேக்குறாங்க. ஜிஞ்சர் சோ இருக்கிறது தானே, இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அங்க கொடுத்துருக்குங்க. ஜி ஜி என்னன்னு எழுதிருக்காங்க? கேப். ஐ ஐ என்னன்னு எழுதிருக்காங்க? ஹேஷ்டேக். என் என்ன எழுதிருக்காங்க? அட்டு. திருப்பியும் ஜி ஒரு கேப். இ என்னன்னு எழுதிருக்காங்க? டாலர். ஆர் என்ன எழுதிருக்காங்க? கொஸ்டின் மார்க். அப்ப கேப் ஹேஷ் 2 கேப் வரணும்ல. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. முடிஞ்சிருச்சு. அடுத்தது 25th கொஸ்டின், தவறான வார்த்தையை கண்டுபிடின்னு சொல்லிட்டு ஏபிசிடி இது கொடுத்துருக்காங்கம்மா. ஏபிசிடி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மேபி இந்த கேப் விட்டு பாருங்க, கேப் விட்டுலாம் வரல. ஐ திங்க் இதுல வேற லாஜிக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கேப் இல்லம்மா, கண்டிப்பா என்ன எத்தனை லெட்டர்ஸ் கேப் விட்டு எழுதிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, அது வரலன்னு நினைக்கிறேன் இதுல. ஓகேவா? ஸோ அது வரல, இல்ல செக் பண்ணி பாருங்க, வரல, அது வரல, கேப் வரல, வேற ஒரு லாஜிக் எழுதிருக்காங்க. இங்க எல்லாமே வவல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு, AIOU. ஆனா இங்க மட்டும் E வந்து 2வது இடத்துல இருக்கு வவல்ஸ். சோ இதனால REW அதுதான் ஆன்சர். ஓகேவா? சோ பாருங்க, இது எனக்கு தெரிஞ்ச லாஜிக் சொல்லிருக்கேன். வேற எதனா லாஜிக் பிடிபட்டுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் பார்த்தோன்னே டக்குன்னு பிடிபட்டது இது எல்லாமே வவல்ஸ் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அதுல மட்டும் வவல்ஸ் வந்து நடுவுல இருக்கு. சோ அதை வச்சு நான் வவல்ஸை வச்சு பிரிச்சிருக்கேன். நீங்க வேற எதனா வச்சு பிரிக்கிறதா இருந்தா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைரக்ஷன் சென்ஸ் கொஸ்டின். சுமன் சுமன் என்பவன் வடக்கு நோக்கி 4 கிலோமீட்டர் போறான். அப்ப சுமன் ஒரு பையன், சுமன் எங்க போறான்? வடக்கு நோக்கி 4 கிலோமீட்டர் நடந்து சென்று பின் இடதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடந்து மீண்டும் இடதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர். அப்போ ஃபர்ஸ்ட் வடக்கு நோக்கி 4 கிலோமீட்டர், இடதுனா இந்த பக்கம் தான் இடது கை, இடது கை பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர், மறுபடியும் இடது கைனா இந்த பக்கம் திரும்பி 4 கிலோமீட்டர் நடக்கிறான். அவன் ஆரம்பித்த இடத்திலிருந்து எந்த திசையில் உள்ளான்? இதுதான் நம்ம சுமன் ஆரம்பிச்ச இடம், இது சுமன் முடிச்சிருக்கிற இடம். அப்ப ஆரம்பிச்ச இடத்துல இருந்து இது எந்த திசைன்னு கேட்டாங்கன்னா இது எந்த திசைமா? இப்ப மேப் போட்டு பாரு, இது வடக்கு, இது மேற்கு, இது கிழக்கு, இது தெற்கு. அப்போ இந்த மாதிரி கோடு வருது, இந்த மாதிரி கோடு வருதுன்னா அது எந்த திசைன்னு பாத்தீங்கன்னா மேற்கு திசை. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி, மேற்கு. 27வது கேள்வி, தவறான படத்தை தேர்ந்தெடுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது obviously ஃபர்ஸ்ட் क्वेश्चनல பாருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து 2வது படத்துக்கு மூவ் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் படத்துல பெருக்கல் குறி இங்க போயிருக்கா, இங்க இருந்த பெருக்கல் குறி இங்க போயிட்டான், இங்க இருந்த டார்க் சர்க்கிள் இங்க போயிட்டான், இங்க இருந்த வட்டம் இங்க வந்துட்டான், இங்க இருந்த பெருக்கல் குறி இங்க போயிட்டான். ஃபர்ஸ்ட்ல இருந்து 2வது படத்துக்கு பாத்தீங்க. இப்போ அதே 3வது படத்துக்கு பாருங்க, இந்த பெருக்கல் குறி இங்க வந்திருக்கணும், ஆனா பாருங்களேன் அங்கே இருக்கு. இந்த பெருக்கல் குறி இங்க போயிட்டான், இங்க இருக்கிற குறி மாறி இருக்கு. அப்போ ஒரு கிளாக் வைஸ் ரொட்டேஷனா இருக்கணும். இப்படி இருக்கக்கூடிய படத்துல அது அடுத்தது இப்படி மூவ் ஆச்சு, இது கீழே மூவ் ஆச்சு, இங்க இருக்கக்கூடிய டார்க் சர்க்கிள் இங்க வந்துட்டான், இங்க இருக்கக்கூடிய பெருக்கல் குறி இந்த இடத்துக்கு வந்துட்டான். அப்போ இது எல்லாமே எப்படி மூவ் ஆயிருக்கு? ஒரு பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. ஓகேவா? இங்க இருந்து ஒரு ஸ்டெப் இப்படி நவுந்திருக்காங்க கடிகார திசையில. ஆனா 3வது படத்துல அந்த மாதிரி எதுவும் நவுறல, கண்ணா பின்னான்னு மாறி இருக்கு. அப்ப எந்த படம் தவறு? 3வது படம் தவறு. வேணா நான் இன்னொரு முறை வைக்கிறேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பொறுமையா உட்காந்து பாரு, 3வது படம் தான் தவறு. அடுத்தது 28வது கேள்வி, ஒரு பொருளின் விற்பனை விலைக்கு அடக்க விலைக்கும் உள்ள விகிதம் 7:5. லாபம் மற்றும் அடக்க விலைக்கும் இடையே உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு பொருளை வித்திருக்காங்க. ஓகேவா? ஒரு பொருளின் விற்பனை விலைக்கும் அடக்க விலைக்கும் உள்ள விகிதம். அப்போ இது விற்பனை விலை, இன்னொன்னு என்ன விலை? அடக்க விலை.
7:5. அடக்க விலைனா என்னன்னா இந்த பொருளை நான் எவ்வளவு கொடுத்து வாங்கியிருக்கேனோ அதுதான் அடக்க விலை. இதை நான் எக்ஸ்ட்ரா வச்சு வித்தனா அது விற்பனை விலை. அதுக்குள்ள விகிதம் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப அடக்க விலையை விட விற்பனை விலை அதிகமா இருக்கு. அப்ப லாபம் தான் அடைஞ்சிருக்கான். அப்ப அடக்க விலை இது ஒரு 50 ரூபான்னு வச்சுக்கோ, இது ஒரு 70 ரூபாய். அப்ப விற்பனை விலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அமௌண்ட்டுக்காக சொல்றேன். அடக்க விலை 50 ரூபாய், விற்பனை விலை 70 ரூபாய். அப்போ 50 ரூபாய் கொடுத்து வாங்கின ஒரு பொருளை எவ்வளவுக்கு வித்திருக்கான்? 70 ரூபாய்க்கு வித்திருக்கான். அப்ப அவனுக்கு எவ்வளவு லாபம்? 50 ரூபாய் பொருள் 70 ரூபாய்க்கு வித்தா 20 ரூபாய் லாபம். எனக்கு தெரியாதா? அப்போ லாபம் 20 ரூபாய். ஓகேவா? லாபம் 20 ரூபாய். இதை தான் இவங்க இப்ப கேட்கறாங்க. என்னன்னா அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்கும் விகிதம் கொடுத்தாங்க. அந்த விகிதத்தை வச்சு நம்ம ஒரு விலையை போட்டுக்கிட்டோம். நீ எவ்வளவு வேணா விலை போடலாம். நான் சும்மா 50-70 போட்டேன். நீ 500-700 கூட போட்டுக்கோ, 5 லட்சம் 7 லட்சம் கூட போட்டுக்கோ, அதுவும் விருப்பம். ஏன்னா எல்லாமே கடைசியில் கேன்சல் ஆகிட்டு எங்க தான் வந்து நிற்கும்? 7:5 தான் நிற்கும். அதனால நான் சும்மா ஒரு ரேண்டமா 50 ரூபாய் 70 ரூபான்னு போட்டுக்கிட்டேன். இப்போ 50 ரூபாய் பொருள் 70 ரூபாய்க்கு வித்ததுனால அவனுக்கு 20 ரூபாய் லாபம் கிடைச்சிச்சு. கடைசியில் அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா லாபம் மற்றும் அடக்க விலைக்கும் இடையே உள்ள விகிதம், அடக்க விலைக்கும் லாபத்திற்கும் உள்ள விகிதம். அடக்க விலை எவ்வளோ? இப்பதானே சும்மா போட்டு வச்சோம். அடக்க விலை எவ்வளோ? 50 ரூபாய். அப்ப 50 ரூபாய்ன்ற ஒரு பொருள் 70 ரூபாய்க்கு வித்ததுனால 20 ரூபாய் லாபம் அடைஞ்சான். அப்ப அந்த லாபத்துக்கும் அடக்க விலைக்கும் எவ்வளவு விகிதம்னா 0க்கு 0 கேன்சல் பண்ணிடு. அப்ப இது 2, இது 5. 2:5. 2:5. ஆன்சர் ஆப்ஷன்ல 2:5 இருக்கா? இல்ல, 5:2 இருக்கு. சரிங்க சார், திருப்பி போட்டுக்கலாம். நான் போடக்கூடாது, அததான் பண்ணிடுறீங்க தப்பு. 2:5 இல்லையே சார். நான் ஆப்ஷன் இங்க பாருங்க, none of these, இவற்றில் ஏதும் இல்லைன்னு வச்சிருக்கான். இத போடுங்க. திருப்பி எல்லாம் போடலாம் போடாதீங்க. ஃபர்ஸ்ட் லாபம், ரெண்டாவது அடக்க விலை. விகிதத்தை எக்காரணத்தை கொண்டு நீயா உன் இஷ்டத்துக்கு மாற்ற கூடாது. அப்ப லாபம் என்றால் 2 பங்கு, அடக்க விலை என்றால் 5 பங்கு. அதை அப்படியே மாத்தாம அப்படியே தான் எழுதணுமே தவிர உன் இஷ்டத்துக்கு திருப்பி 5:2 சொல்லக்கூடாது. அதனால அந்த 5:2 இருந்தாலுமே நீ அதை ஆப்ஷனா போடக்கூடாது. 2:5 இருந்தாதான் போடணும். 2:5 இல்ல, அதனால நான் none of this போட்டேன். ஓகேவா? 29வது கேள்வி. பின்வரும் எண்களின் இடைநிலை காண்க. இடைநிலை காண்கனா முதல்ல இது ஏறு வரிசையில எழுதிடணும். அதான் ரொம்ப முக்கியம். இதுல எது ரொம்ப சின்ன நம்பர்? 29. 29க்கு அடுத்தது 30. 30க்கு அடுத்தது 31. 31க்கு அடுத்தது எழுதுந்தெல்லாம் அழிச்சிடுறமா. 31க்கு அடுத்தது 32. 32க்கு அடுத்தது 33. அடுத்தது 34. அடுத்தது 35. அப்ப ஏறு வரிசையில எழுதிருங்க. ஏறு வரிசையில எழுதிட்டு எத்தனை நம்பர் இருக்குன்னு எண்ணு. 1 2 3 4 5 6 7. 7 நம்பர். 7 என்பது ஒற்றைப்படையா இரட்டைப்படையா? ஒற்றைப்படை. ஒற்றைப்படையா இருந்துச்சுன்னா நடுவுல இருக்கிறது தான் இடைநிலை. இந்த பக்கம் 3 விட்டுட்டேன், அந்த பக்கம் 3 விட்டுட்டேன். அப்ப நடுவுல இருக்கவன் தான் இடைநிலை. சோ ஆன்சர் 32. அவ்வளவுதான். இதே இரட்டைப்படையா இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல. இப்ப பாருங்க, 29 30 31 32 33 34. இப்ப இது இரட்டைப்படை. 6 நம்பர் தான் இருக்கு. அப்ப நடுவு பிரிச்சா நடுவுல எதுவுமே இல்லை. அப்ப 31க்கும் 32க்கும் நடுவுல இருக்கக்கூடிய 31.5 தான் இடைநிலை. அவ்வளவுதான். அப்ப இடைநிலை என்பது முதல்ல ஏறு வரிசையை எழுதிட்டு நடுவுல இருக்கிற நம்பரை பிடிச்சி போடுறது தான் இடைநிலை, மீடியன். ஓகேவா? சராசரி எல்லாமே ஒண்ணு தான் நினைக்கிறேன். அடுத்தது 8 மடங்குகளின் முதல் 5 எண்களின் சராசரி காண்க. 8 மடங்குகளின் முதல் 5 எண்களின் சராசரி. அப்ப 8 மடங்கு. 8 மடங்குனா 8வது வாய்ப்பாடு. 8 மடங்குனா 8வது வாய்ப்பாடு. 8ஆல் அடிபடுற நம்பர்ஸ். 8 தொடர்ந்து வரக்கூடிய 8ஆல் அடிபடுற நம்பர்ஸ். அந்த 8 மடங்கு அதனுடைய முதல் 5 எண்கள். அப்ப 8வது வாய்ப்பாடுடைய முதல் 5 நம்பர் என்னன்னு சொல்லி 1 8 8 2 8 16 3 8 24 4 8 32 5 8 40. அப்ப 8வது வாய்ப்பாடினுடைய முதல் 5 நம்பர். அதான் 8 மடங்குனா 8வது வாய்ப்பாடு. முதல் 5 எண்கள் 8வது வாய்ப்பாடினுடைய முதல் 5 எண்களின் சராசரி. எப்பவுமே இந்த சராசரி கேட்கறாங்கன்னா இடைப்பட்ட வித்தியாசம். இப்ப இந்த 2 நம்பருக்கு இடைப்பட்ட வித்தியாசம் 8, இந்த 2 நம்பருக்கு இடைப்பட்ட வித்தியாசம் 8, இதுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் 8, இதுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் 8. ஏன்னா 8 8 தானே கூட்டி இருக்க. அப்ப இடைப்பட்ட வித்தியாசம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா சராசரி நடுவுல தான் இருப்பான். இது ஒரு காம்பர் 24. அப்ப சராசரி வேற யாரும் இல்ல, 24. நடுவுல இருக்கிறவன் தான் என்னது? சராசரி. அப்ப 8 மடங்குகளின் 5 எண்களின் சராசரி என்னன்னு கேட்டாங்கன்னா நடுவுல இருக்கிறவன். சோ 24 முடிஞ்சிருச்சு. இதே 7 மடங்குகளின் முதல் 7 எண்களின் சராசரின்னு கேட்டா 7. 7 மடங்குகளின் முதல் 7 எண்களின் சராசரி என்னன்னு கேட்டா முதல் 7 எண்கள். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். 7 மடங்குனா 7வது வாய்ப்பாடு. முதல் 7 எண் 7 14 21 28 35
42, 49. இதுதான் 7 மடங்குகளின் முதல் 7 எண்கள். சராசரி எங்க இருப்பான்? நடுவுல இருப்பான். இந்த பக்கம் 3 விட அந்த பக்கம் 3 விட நடுவுல இருக்கிற 28 தான் சராசரி. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்படிதான் கேள்வி கேட்டா உட்கார்ந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, டக்குன்னு முடிச்சுட்டு போங்க. இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்டு போறேன், கரெக்டா சொல்றீங்களா? 11 மடங்குகளின் முதல் 9 எண்களின் சராசரி. 11 மடங்குகளின் முதல் 9 எண்களின் சராசரி என்ன? கரெக்டா பார்த்து ஆன்சர் சொல்லிடுங்கம்மா. அழிச்சிட்டேன் நானு, ஆனா வாயில கேள்வி கேட்டிருக்கும்ல, கரெக்டா பாருங்க. அடுத்தது 3, 5, 7, 8, x 10, 11, 14 இவற்றின் சராசரி 8 x இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த x இருக்கா பாரு, இந்த x அவனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த நம்பருடைய சராசரி 8ன்னு சொல்லிட்டான். சராசரி எப்படி கண்டுபிடிப்ப? கொடுக்கப்பட்ட நம்பர் எல்லாம் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அதால வகுத்தா கிடைக்கிறது தான் சராசரி. கரெக்டா? சராசரியுடைய ஃபார்முலா என்ன? நம்ம 10th பண்ணது தானே. 5 சப்ஜெக்ட் இருந்துச்சு, 5 சப்ஜெக்ட் மார்க்கையும் கூட்டி 5ஆல வகுத்தா ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். அதுதான் ஆவரேஜ் பர்சன்டேஜ். அப்ப ஆவரேஜ்னா வேற ஒண்ணும் இல்ல, கொடுக்கப்பட்ட எண்களை கூட்டி அது எத்தனை எண்கள் இருக்கிறதோ அதால வகுத்தா கிடைக்கிறது சராசரி. அப்ப இங்க இருக்க என்னென்ன எண் இருக்குன்னு கூட்டு. 3 + 5 + 7 + 8 + x + 10 + 11 + 14 எத்தனை எண்கள் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. எக்ஸுமே ஒரு எண்ணு தான், அதையும் கூட்டிக்கணும். அப்ப 8 எண்கள் இருக்கு. அப்ப கீழே 8. இதனுடைய சராசரி என்ன? 8. இவற்றின் சராசரி தான் 8ன்னு இருக்கா. அப்ப இந்த 8 எண்களை கூட்டி 8 எண்கள் இருக்கிறதுனால 8ஆல வகுத்திருக்கேன். அப்ப நமக்கு என்ன கிடைக்குதா? 8 கிடைச்சிச்சான் சராசரியா. இப்ப இதை சால்வ் பண்ணுங்கம்மா. இங்க இருக்கிற 8 அந்த பக்கம் போனா என்னமா ஆகும்? 8 × 8 ஆகும் சார். ஏன்னா வகுத்தல் இருக்கிற 8 அந்த பக்கம் போனா பெருக்கல். அப்ப 8 8 64. அப்போ 3 + 5 + 7 + 8 + x + 10 + 11 + 14 இவங்க எல்லாம் தான் சேர்ந்து 64. அப்ப இவங்களெல்லாம் கூட்டலாமா? எக்ஸை மட்டும் விட்டுட்டு. அப்ப 3 ஒரு 7 ஒரு 3 10, 10ஓட 10 20, 20ஓட 30, 40, 45, 45 ஒரு 5 50, 50 ஒரு 8 58. டக்கு டக்குன்னு கூட்டிட்டேன். 7 3 10 ஆகணும், 10ஓட 10 20 ஆகணும், 20 கூட இது ஒரு 10 30, அது ஒரு 10 40, இது 44 45 50 58 அவ்வளவுதான். அப்போ 58 + x = 64. x மட்டும் தனியா வச்சுக்கிட்டேன். இப்போ x தானே என்னன்னு கேக்குறான். இந்த 58 அப்படியே அந்த பக்கம் தள்ளு, 64 + 58 அந்த பக்கம் போச்சுன்னா -58. அப்ப 64 - 58 x கிடைச்சிடும். 64 58 போச்சுன்னா 6. 64 58 போச்சுன்னா 6. அவ்வளவுதாமா. அப்ப ஆன்சர் டி ஆப்ஷன் 6. x இன் மதிப்பு 6. 36 தவறானதை தேர்ந்தெடு. சிவப்பு மஞ்சள் பச்சை வயலட். சிவப்பு மஞ்சள் பச்சை படம் பேர் சார். ஆமா, வயலட் படம் பேர் இல்ல சார். ஓகே சூப்பர். டிராபிக் சிக்னல் சிவப்பு மஞ்சள் பச்சை படிக்கும் போதே தெரியுது. இட்ஸ் டிராபிக் சிக்னல்ஸ். இதுல எது டிராபிக் சிக்னல்ல வரல? வயலட். நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ இதுலயுமே தவறானது என்னதான் கேட்டிருக்காங்க. 63 27 50 சாரி 5 29. இது 5 கிடையாதுமா, இது 51. ஓகேவா? நான் டெஸ்ட் வந்து क्वेश्चन பேப்பர்ல கரெக்ட்டா இருந்திருக்கும். சோ 63 27 51 29 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல எது தவறுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லாஜிக் இருக்கு. ரெண்டு லாஜிக்கின் அடிப்படையிலேயே தவறானது யாருன்னு பாத்தீங்கன்னா 29 தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பகா எண் பிரைம் நம்பர்னு சொல்லக்கூடிய பகா எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியதுல பகா எண் யார் மட்டும்தான்? 29. மற்றது எல்லாமே பகா எண் கிடையாது, பகு எண்கள். ஏன்னா 63 7வது வாய்ப்பாட்டுல வந்துரும், அதே மாதிரி 3வது வாய்ப்பாட்டுல வந்துரும், 27மே 3வது வாய்ப்பாட்டுல வரும், 9வது வாய்ப்பாட்டுல வரும், 51மே 3வது வாய்ப்பாட்டுல தான் வரும். சோ பகா எண்ணுன்ற ஒரு கணக்கின்படி 29 தான் ஆன்சர். இன்னொரு லாஜிக் என்னன்னா இது எல்லாமே 3ஆல கண்டிப்பா வகுப்பட்டுரும். 29 மட்டும் எதால வகுப்படாது? 3ஆல வகுப்படாது. சோ அதனால 29. அடுத்தது 49 63 77 81 கொடுத்திருக்காங்க. 49 7ஆல அடிபடும். பார்த்தோனே தெரியுது 7 ஏன்னா 77 49 பார்க்கும்போது தெரியுது. இது 11ஆல அடிபடும். தட் மீன்ஸ் 7ஆம் வாய்ப்பாட்டுல 11 முறை, இது 7ஆம் வாய்ப்பாட்டுல 7 முறை. 81 63 இது 7வது வாய்ப்பாட்டுல 9 முறை. 81 மட்டும் 7வது வாய்ப்பாட்டுல வராது. சோ அதனால வெளியே போறது யாரு? 81. அடுத்தது டாலர், என், அவுன்ஸ், பிராங்க்னு கொடுத்திருக்காங்க. முதல்ல இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. டாலர் அப்படின்னா ஒரு பணத்தினுடைய மதிப்பு. அமெரிக்கால டாலர்னு சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியால டாலர்னு சொல்லுவாங்க, கனடால டாலர்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம நாட்டுல எப்படி ரூபாய்ன்னு சொல்றோமோ பணத்தை, அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் பணத்தை வேற வேற விதமா சொல்லுவாங்க. அதனால அமெரிக்கன் டாலர், கனடியன் டாலர், ஆஸ்திரேலியன் டாலர். அப்ப டாலர் என்பது ஒரு பணத்தினுடைய மதிப்பு. என், ஜப்பான் நாட்டுல என்னன்னு சொல்லுவாங்க பணத்தை. என்னன்னு சொல்லுவாங்க? என், என்னுடைய பணம் அப்படின்ற மாதிரி ஜப்பான்காரங்க சொல்லுவாங்க என்னன்னு. பிராங்க், இது வந்து பிராங்க்னு சொல்ல மாட்டாங்களா, பிராங்க்.
ஓகேவா? பிராங்க், பிரான்ஸ் நாட்டுலலாம் சொல்லக்கூடிய கரன்சினுடைய நேம் வந்து பிராங்க். அப்ப அவுன்ஸ்ன்றது பணமானா கண்டிப்பா அது பணம் கிடையாது, அது ஒரு அளவு. இவ்வளவு அவுன்ஸ் கொடுங்க, மருந்து இவ்வளவு அவுன்ஸ் கொடுங்க, இவ்வளவு அவுன்ஸ் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு அளவு, 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 அது பணம் கிடையாது. அப்ப எது தவறு? அவுன்ஸ் தான் தவறு. ஓகேவா? அடுத்தது 36வது கேள்வி. 4 டிஜிட் நம்பர் இருக்குன்னு பயந்துராதீங்க, எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. எப்படி அந்த 4 டிஜிட் நம்பர்ல பெருக்குனா வந்துச்சு, இங்க அந்த மாதிரி கிடையாது, பெருக்கிறது இல்ல. 1 7 5 4 எல்லாத்தையும் கூட்டுங்க. 7 ஒரு 4 11 11 16 17. இப்ப இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு 17 கிடைச்சிச்சு. இங்க பாருங்க 9 ஒரு 2 11 11 ஒரு 6 17. அப்ப இது எல்லாத்தையும் கூட்டினா 17 கிடைக்குது. 7 3 10 14 16. இது எல்லாத்தையும் கூட்டினா 16 கிடைக்குது. 9 10 16 17 17 கிடைக்குது. அப்ப எது தவறு? இது எல்லாத்தையும் கூட்டினா இதுலயும் 17 இதுலயும் 17 அதுலயும் 17. ஆனா இதுல மட்டும் தான் 16 வருது. அப்ப தவறானது யாருன்னா சி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய 7 3 2 4. அடுத்தது உணவு என்பது வயிறு, வயிற்றுடன் தொடர்புடையது. அப்ப எரிபொருள் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேக்குறாங்க. உணவை எங்கம்மா போடுவோம்? வயிற்றுக்குள்ள தானே போடுவோம். சாப்பிட்றதெல்லாம் வயிற்றுக்குள்ள போவோம். அப்ப எரிபொருள் எங்க போவாங்க? வானூர்திக்கு. எல்லாத்துக்கும் எரிபொருள், வானூர்திக்கும் எரிபொருள் தான் போவோம், பேருந்துக்கும் எரிபொருள் தான் போவோம். ஆனா அது ஆன்சர் கிடையாது, என்ஜின். அப்ப எரிபொருள் எங்க போகும்? என்ஜின்ல போகும். ஓகேவா? அடுத்தது பேல். இப்படி எழுதியிருக்காங்க. பேல் என்பதை எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ELAP, ELAP அப்படியே தூக்கி தலைகீழா எழுதியிருக்காங்க. அப்ப போஷ் அதை நீங்க எழுதுறீங்கன்னா H ஃபர்ஸ்ட், S ரெண்டாவது, OP. அப்ப HSOP ன்னு எழுதிருக்கணும். ஆன்சர் ஆப்ஷன் இஸ் B. 39வது கேள்வி. 6 222 எழுதிருந்தாங்கன்னா 7 என்ன எழுதிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப 6 என்பது 222. 6 222 கிட்ட போனோம்னா 6 கியூப் பண்ணுங்க. 6 கியூப் பண்ணா 216. அதோட 6 கூட்டுங்க, வந்துச்சா 222. அப்போ 6 கியூப் பண்ணி 6 கூட்டி இருக்காங்க. அப்போ இந்த நம்பர் எப்படி இப்படி ஆச்சுன்னா 6 கியூப் பிளஸ் 6. ஒரு நம்பரை கியூப் பண்ணி அதே நம்பரை கூட்டி இருக்காங்க. அப்ப 7 என்னன்னு மாத்தணும்னா 7 கியூப் பண்ணுங்க 343. அதோட 7 கூட்டுங்க 350. இருக்காரா? இருக்காரு. டி ஆப்ஷன் 350. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन ஆஃப் தி செஷன். 90 என்பது 45 உடன் தொடர்புடையது. 188 என்பது எதனுடன் தொடர்புடையது? சார் 90 தானே சார். கம்மி பண்ணிட்டாங்க சார், பாதி ஆக்கிட்டாங்க. 90ல பாதி 45. அப்ப 188ல பாதி என்ன சார் அப்படின்னா 2ஆல வகுத்து பாரு. 94 ஆப்ஷன்ல இருக்காரானா இருக்காரு. சூப்பர். ஏ ஆப்ஷன் இஸ் தி ரைட் ஆன்சர். அப்ப 90 45 ஆக்குறது டிவைடட் பை 2. அப்ப இதையும் டிவைடட் பை 2 பண்ணிருந்தீங்கன்னா அது நம்பரா மாறிட்டு இருக்கும். சோ இதுதான் இந்த क्वेश्चनோட லாஜிக். சோ எல்லாரும் இன்னைக்கு உளவியல் வீடியோஸை கொஞ்சம் டக்கு டக்குன்னு கவனிச்சிருப்பீங்க. கொஞ்சம் வேகமாவும் போணுமா இல்ல ரொம்ப ஸ்லோவா தான் போனனா சரி பாத்துக்கலாம். எல்லாருக்கும் புரியணும்னு நினைக்கிறேன். சரி ஏதோ நல்லபடியா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ எல்லாருமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க முப்படை பயிற்சி மையத்துக்கு. உங்களுக்கான வீடியோஸை நாங்களும் சப்போர்ட் பண்றோம். இணைந்திருங்கள் காவலர்களை, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துக்கு. நன்றி, வணக்கம்.